நான் ஒரு முதுநிலை கல்லூரியில படிச்சு வருகிறேன். கொஞ்சம் கருப்பா இருப்பேன். ஃபுட்பால் மற்றும் கிரிக்கெட் விளையாடுவேன். நான் சொல்ல போகும் கதை 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. நான் ஊட்டியில இருந்தேன். டிசம்பர் மாதம் ஒரு நாள் நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க என் அம்மா என்ன அழைச்சா. ஏதோ அவசரம்னு நானும் வேகமா சென்றேன். நமது தூரத்து சொந்தம் நம்ம சொந்த ஊர்ல இருந்து வராங்க. அவளை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து அழைச்சிட்டு வரணும்னு சொன்னாங்க. நான் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் செஞ்சேன். அவங்க 3 பேரு, என் அண்ணன், அவளது மனைவி மற்றும் அவளது தோழி காத்திருப்பதாக சொன்னாங்க. அவன் பெயர் ராமு, அவன் மனைவி பெயர் நீத்து, அவள் தோழி பெயர் ரம்யா. இதுவரை என் அண்ணிய நான் பார்த்ததே இல்ல. அவங்களுக்கு திருமணமாகி 3 வருடம் ஆகுது. 2 வயதுல குழந்தையும் இருக்குது. நான் காரை எடுத்துக்கிட்டு அங்க போனேன். என் அண்ணி மற்றும் அவ தோழிய பார்த்தேன். என் அண்ணன் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதன் பின் கார்ல வந்தோம். அவர்கள் ஊட்டியில சுத்தி பார்க்க என்ன உதவி செய்ய சொல்லி கேட்டாங்க. நானும் லீவ் எடுத்துக்கிட்டேன். அதன் பின் தான் எனக்கு தெரிஞ்சது ரம்யாவுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு. அவளுக்கு 1 வயதுல குழந்தையும் இருக்குதுன்னு. ஆனா அவ புருஷன் துபாயில இருக்கிறான். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அவன் இந்தியா வருவான் போல. இவ்வளவு சிறிய வயசுல இருக்கும் பெண்களை இப்படிப்பட்ட கஷ்டம் வரவே கூடாது. இருவருமே சின்ன வயசுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ரம்யாவுக்கு காதல் திருமணம். வீட்டுல ஒத்துக்கல. அதனால வீட்டை விட்டு ஓடி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நாங்க வீட்டை அடைஞ்சோம். அவர்களுக்கு குளிர் தாங்க முடியல. என் வீட்டுல 2 பெட்ரூம், ஒரு ஹால் இருக்குது. என் அப்பா 2 வாரங்களுக்கு வெளியூர் சென்று இருக்கிறாரு. என் அம்மா, என் தங்கை நீத்து மற்றும் ரம்யாவும் ஒரு பெட்ரூம்ல படுத்துக்க, நானும் என் அண்ணனும் இன்னொரு ரூம்ல படுத்துக்கிட்டோம். அடுத்த நாள் நாங்க 4 பேரும் வெளியே கிளம்பணும். என் அண்ணனும் அண்ணியும் ஜோடியா இருப்பதை பார்த்து ரம்யாவுக்கு கொஞ்சம் சோகமா இருந்துச்சு. அதனால நான் அவளிடம் தோழமையுடன் பேச ஆரம்பிச்சேன். அவளும் என்னிடம் நிறைய பேச ஆரம்பிச்சா. அவளை பத்தி, அவ குடும்பத்தை பத்தி பேசனா. எதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையேன்னா. நான் வேண்டுமென்று நோண்டி நோண்டி கேட்க அவ பேச ஆரம்பிச்சா. அவர்கள் இருவரும் ஜோடியா ரொமான்ஸ் பண்றத பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. என் கணவனை நான் சந்திச்சு 1 வருடம் ஆகுது. வெறும் போன்ல தான் பேசுவோம். எப்போதாவது வீடியோ சேட்டிங் செய்வோம். அவர் இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னா. ஆனா அவ கைய பிடிச்சுக்கிட்டு, சரி விடுங்க, எல்லா வாழ்க்கையிலும் சகஜம்தான். உங்களுக்காகவும் உங்க மகனுக்காகவும் தானே அவர் இதையெல்லாம் செய்யறாரு அப்படின்னு நான் சொன்னேன். இரவு அவருடன் வீடியோ சேட்டிங் செய்யலான்னு சொல்லிட்டேன். அவளும் சந்தோஷமா மாறினா. அன்று ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துக்கிட்டு தான் சுத்த ஆரம்பிச்சோம். என் அண்ணனும் அண்ணியும் ஒரு வண்டி, நானும் ரம்யாவும் ஒரு வண்டியில. அவ என் பின்னால் அமர்ந்திருந்தா. ஆனா அவ அவ்வளவா அதை கண்டுக்கல. ஒரு முறை நாங்க ஒரு சருகலான பகுதிக்கு நடந்து செல்லும் போது அவ விழ போனா. அவளை நான் பிடிச்சிட்டேன். பள்ளத்துல இறங்கியதால இப்படி நடந்துடுச்சுன்னு அவ அத அவ்வளவா கண்டுக்காம விட்டுட்டா. இப்படி நடந்தது எனக்குள்ள ஏதோ தோணுச்சு. அடுத்த 2 நாட்கள் நாங்க ஊர் சுற்றினோம். அவள் என்னுடன் நல்லா நெருங்கி பழக ஆரம்பிச்சா. கொஞ்சம் வித்தியாசமா சிரிப்பா. நானும் அத என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த நாள் ரம்யா என்னிடம் வந்து நான் ஷாப்பிங் செல்லணும்னு சொன்னா. நானும் கூட்டி போனேன். சரி, இன்னைக்கு முயற்சி செய்வோன்னு அவளிடம் பேச ஆரம்பிச்சேன். உனக்கு இது சரிப்படுதான்னு கேட்டேன். எனக்கு தெரியல, ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்குது. ஏன், உனக்கு பிடிக்கலையா பேசுறதுனா? இல்ல இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நீ எதுக்கு இதையெல்லாம் செய்யற? என்ன உனக்கு நிஜமா பிடிச்சிருக்கா? இல்ல நான் செய்யற உதவிக்காக நன்றி மாதிரி எடுத்துக்கவான்னு கேட்டேன். அவ எதுவும் பதில் பேசல. ஆனா அவ கண்கள் முழுக்க கண்ணீரா இருக்க நான் பயந்துட்டேன். ஐயோ சாரி, நான் கேட்டது உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிடுங்கன்னு சொன்னேன். ப்ளீஸ் என்ன கெட்டவன்னு நினைச்சிடாத. நான் அப்படிப்பட்ட பெண் இல்ல. இந்த 3 நாட்களும் அவங்கள பார்த்து நான் ரொம்ப ஏங்கி போயிட்டேன். எனக்கும் ஆசைகள் இருக்குது. என் கணவனுடன்
நான் இந்த 3 ஆண்டுகள்ல 5 முறை தான் பார்த்திருப்பேன். 1 ஆண்டுகள் ஆகுது. நான் கடைசியா என் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். எனக்கு உன் உதவி தேவைன்னு என்கிட்ட சொன்னா. இந்த வார்த்தைய கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அவளை பார்த்து சிரிச்சபடி சரின்னு சொல்ல அவளுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இருவருக்குமே ஆசை அதிகமா இருந்தது. அவள் என்னிடம் நிறைய பேச ஆரம்பிச்சா. பின் வீடு வந்து அடைஞ்சோம். ரூமில் இருவரும் சென்று அமர்ந்தோம். அவ வெளிய யாராவது வராங்களான்னு பார்க்க அப்படி செய்துவிட்டு வீட்ல யாராவது வந்து விடுவார்கள் என்று பயந்து பேசுறத நிறுத்திட்டோம். அன்று மாலை என் அண்ணன் வெளிய போக கூப்பிட்டான். நானும் ரம்யாவும் மதியம் ஷாப்பிங் சென்று வந்தது ரொம்ப அசதியா இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்துட்டோம். அம்மாவும் அவங்களோட போயிட்டாங்க. இதுதான் தனியா நாங்க இருக்க கிடைச்ச நேரம். வேகமா கதவை சாத்திட்டு ரம்யாவிடம் சென்றேன். அவ அன்று ரொம்ப சந்தோஷமா இருந்தா. நான் செய்த உதவிக்கு அவ எனக்கு நன்றி கூறினா. 2 நாட்கள் கழித்து அவங்க சென்றுட்டாங்க. நாங்க இருவரும் அடிக்கடி வீடியோ கால்ல பேசிக்குவோம். நன்றி.